துறவி என்றால் என்ன, ஆசைகளை துரத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் சமூகத்தில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. அந்த உரையாடல் எல்லா மட்டங்களிலும் நடந்திருக்கிறது. நீங்க துறவரத்திற்கான முயற்சியில் இருக்கிறோம் இல்லைங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. தர்மம் என்றால் என்ன, அவாறுத்தல் என்றால் என்ன, யாதனின் யாதனின் நீங்கி அன்னோதல் அதனின் அதனின் இல்லை. எதெல்லாம் உங்களுக்கு துன்பம் வருதோ அதிலிருந்து உங்களுடைய ஆசைகளை விலக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்தந்த விஷயங்கள்ல உங்களுக்கு துன்பம் வராது. சிம்பிளா முடிச்சிட்டார் திருவள்ளுவர். அதான் நான் சொல்றேன், திருக்குறள் மட்டுமே நமக்கு போதுமானது. ஆனா திருக்குறளையே யாரும் முழுசா படிக்கிறது இல்லை. திருக்குறளை எப்படி படிக்கணும்? அதிகாரம் அதிகாரமா படிக்கணும். எப்படி படிக்கணும்? அதிகாரம் அதிகாரமா படிக்கணும். ஒரு இடத்துல சொல்ற விஷயம் தனியா, இப்ப ஸ்கூல்லலாம் பார்த்தா தனியா திருக்குறள் சொல்லி அந்த குழந்தைங்க திருக்குறளை சொல்லுவாங்க, திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அது சரியான முறை கிடையாது. நீங்க ஒரு திருக்குறள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சாப்டர், அந்த சாப்டர்ல 10 குறள், அந்த 10 குறள்ல டெஃபினிஷன் கிளாஸ் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் இருக்கும், டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு ஒரு செஷன் வச்சிருப்பாரு திருவள்ளுவர். அந்த 10 குறளையும் ஒன்னா படிச்சாதான் அந்த அதிகாரத்தினுடைய தரிசனத்தை நம்மால் அடைய முடியும். எங்க அம்மா ஆசிரியை. அவங்க சின்ன வயசுல, நான் சின்ன வயசுல, அவங்க சின்ன வயசுல இல்லை, நான் சின்ன வயசுல அவங்க மேடையில் பேசும்போது ஒரு திருக்குறள் பற்றி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அது கேட்டேன், நானும் நியாயம் தான் படித்து நானும் மனசில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் பெரியவனதுக்கப்புறம் எனக்கு அது கிளாரிட்டி கிடைச்சது. அவங்க என்ன பேசுனாங்கன்னா, ஊழிப்பெரு ஒளி ஆவல, மண்ணில் ஊழை விட விதியை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்கு, அதை மாற்றவே முடியாது. ஊழ்னு தனியாக அதிகாரமே எழுதியிருக்கார் திருவள்ளுவர். அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற அதே திருக்குறள் திருவள்ளுவர் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஞற்றுபவர் என்று சொல்லுகிறாரு. ரெண்டுமே கான்ட்ரோவர்சியா இருக்கு. ஒரு பக்கம் ஊழை விட மிகப்பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, ஊழ் தாண்டா எல்லாம், விதி தான் எல்லாம், விதியை தாண்டி எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, ஊழையும் உட்பக்கம் காண்பர் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக இந்த 2 குறள்கள் முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா பேசுறாங்க. அவங்க தான் எனக்கு 4ஆம் கிளாஸ் தமிழ் டீச்சர். அப்புறம் அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்றார், ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயம் நடக்கல, தோல்வியில துவண்டு போய் உட்கார்ந்துருக்கார். அவர்கிட்ட வள்ளுவர் என்ன சொல்றாரு, விதி ரொம்ப வலிமையானதுப்பா, அதனால நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் அப்பதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் விதியை நினைச்சு, என் விதி இப்படிதான், என் நேரம் இப்படிதான், எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைக்க கூடாதுன்றதுக்காக நீ முயற்சி செய், முயற்சி தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு அது கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. உங்களுக்கு கன்வின்சிங்காக தானே இருக்கு. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், அது எப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி திருவள்ளுவர் பேச முடியும்? திருக்குறளை படிக்கிறவங்க எல்லாரும் முயற்சியில் இருக்கிறவங்களும் தான் படிப்பாங்க, முயற்சியில் தோல்வி அடைஞ்சவங்களும் படிப்பாங்க, முயற்சியில் வெற்றி அடைஞ்சவங்களும் படிப்பாங்க. அப்போதான் எனக்கு ஒரு சூட்சமம் புரிஞ்சுது. ஊழை விட மிகப்பெரிய விஷயம் ஏதும் இல்லை, ஊழி பெருவெளி ஆவுல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றது துறவரவியல்ல. ஊழையும் உட்பக்கம் காண்பர் அப்படின்னு அவர் சொல்றது ஆள்வினை உடைமை அதிகாரத்துல. அப்போ அதிகாரத்தோடு கனெக்ட் பண்ணி பார்த்தாதான் இது என்ன விஷயம்னு புரியும். யாருக்கு சொல்லப்பட்டது? ராஜாவுக்கு சொல்லப்பட்டதா, மந்திரிக்கு சொல்லப்பட்டதா, குடியானவனுக்கு சொல்லப்பட்டதா, துறவிக்கு சொல்லப்பட்டதா? அது ரொம்ப முக்கியம். அதிகாரம் என்பது முக்கியம், அது எந்த இயல்ல வருது அப்படிங்கிறது முக்கியம். குடியானவர்களுக்கு என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான், இந்த 5 தான். அதான் தமிழ்நாட்டில் நான் சொல்லுவேன், தமிழர்கள் யார் என்று கேட்டால் தமிழகத்தில் இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்கள். வேறு யாருக்கும் தமிழர்கள் என்று சொல்லுவதற்கு இங்கு அதிகாரம் இல்லை.
நான் சொல்கிறேன், இந்த 5 கடமைகளை செய்கிறவன் தான் தமிழன். நான் சொல்ல, நம்முடைய தெய்வ புலவர் சொல்லியிருக்கார். தென் புலத்தார் அமாவாசைக்கு படைக்கிறோமா? முன்னோர்கள் மூத்தோர்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் ஃபர்ஸ்ட், துறந்தாருக்கும் துவாதாருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வன் என்பான் துணை. தெய்வம், தெய்வத்தை வணங்குவது. தென்புலத்தார் தெய்வம், விருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ நம்முடைய தமிழ் சமூகத்தில் இது கொஞ்சம் குறைந்ததாக நாமெல்லாம் உணர்கிறோம். ஏன்னா முன்னாடி எல்லார் வீட்லேயும் திண்ணை இருக்கும். யார் வீட்டுக்கு நீங்கள் போய் சாப்பாடு இருக்கான்னு கேட்டால் கூட, நான் சொல்கிறது பிச்சை வாங்குபவர்களை பற்றி நான் பேசலை. நீங்கள் வழிப்போக்கர்களாக இருந்தால் கூட ஒரு வீட்டு திண்ணையில் நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா ஏதோ கூழோ கஞ்சியோ தண்ணியோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. தமிழகத்தில் இருந்துச்சு. ஏன்னா தமிழகத்தில் ஒரு காலத்தில் ஹோட்டல்ஸே கிடையாது. எல்லா இடத்துலையும் வழிப்போக்கர்கள் இருந்து கொண்டு தான் இருந்தார்கள். இருந்தோம்பி இழ்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. நம்ம குடும்பம் நடத்துறதுக்கான அவசியம் என்ன? என்ன? விருந்தோம்பல். குழந்தைங்க இருக்காங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ப்ரமோஷன் வாங்கணும், ரிட்டையர் ஆகணும், வீடு கட்டணும், இதெல்லாம் இல்வாழ்வான் என்பனுடைய முதல் கடமை வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் விருந்து. தென்புலத்தார் தெய்வம், விருந்து, ஒக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒப்புரவு அறிதல். இப்போ திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துச்சு. ஆர்எஸ்எஸ்லேருந்து சேவா பாரதியிலிருந்து நம்முடைய இந்து அமைப்புகள் எல்லாம் போய் களத்தில் நின்னாங்க. ஏன்? இப்போ சுனாமி நினைவு தினம் வந்துச்சு. 2004 சுனாமி வந்தப்போ நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் மீனவ கிராமங்கள் அத்தனையிலையும் போய் நாங்கள் ஒரு சென்சஸ் எடுத்தோம், டேட்டா எடுத்தோம். கவர்மெண்ட் கொடுத்த பெனிஃபிட்ஸ்லாம் மீனவர்களுக்கு போய் சேர்ந்துதா அப்படின்னு சொல்லி. மீனவர்கள் அத்துணை பேருமே, உங்களுக்கு தெரியும், இங்கே கன்னியாகுமரியிலேருந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மீனவர் சமூகம் என்பது மதமாற்ற அபாயத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் சுனாமி வந்தபோது அவர்களுக்கு போட்டு வாங்கி கொடுத்தது, வலை வாங்கி கொடுத்தது, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது எல்லாமே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்தில் இந்து அமைப்புகள் மட்டும்தான். நான் கணக்கெடுத்திருக்கேன். நான் ஏதோ அரசியலுக்காக இதை சொல்லவில்லை. சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கிற அத்துணை கிராமங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன், மீனவர்களை சந்தித்திருக்கிறேன், கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறேன். ஏன் ஒரு இந்து தர்மவாதி மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் நிற்கிறான் என்று சொன்னால் அதுதான் இந்த ஒப்புரவு அறிதல். ஒரு அதிகாரமே கொடுத்திருக்கார் திருவள்ளுவர், ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல் என்றால் என்ன? சார், மெட்ராஸில் ஒரு மழை வெள்ளம் வந்துச்சு, திருநெல்வேலியில் மழை வெள்ளம் வந்துச்சு, கன்னியாகுமரியில் சுனாமி வந்துச்சு, ஒரு இயற்கை பேரிடர், மனிதர்கள் அங்கு வாடுகிறார்கள், மற்ற உயிர்கள் வாடுகிறது என்று சொல்லும் பொழுது அங்கு போய் களத்தில் நிற்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஒப்புரவு அறிதல். சக உயிருக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அங்கே போய் நம்ம நின்று நம்மாலான உதவியை செய்வது. அதுக்கே ஒப்புரவு அறிதல்னு பேர் வச்சார் திருவள்ளுவர். ஒப்பு உறவு அறிதல். நானும் ஒரு ஆன்மா, நீயும் ஒரு ஆன்மா, நீயும் நானும் ஒன்று. உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அது எனக்கு வந்த கஷ்டம், அதுதான் ஒப்புரவு அறிதல். தென்புலத்தார் தெய்வம், விருந்து, ஒக்கல் தான். கடைசியா என்ன பண்றோம்? நாமளே பார்த்துக்கிறோம். ஏன்னா இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாதான் இந்த மண்ணில் இது எல்லாமே சாத்தியம், நம்ம சூட்சம நிலையை அடைகிற வரை. அதனால தன்னை பார்த்து கொள்ளுதல். இந்த 5 கடமைகளையும் எவன் ஒருவன் இந்த மண்ணில் செய்கிறானோ அவன் தமிழன். யார் செய்கிறார்? யார் செய்கிறா? இந்துக்கள். இங்க பாருங்க, நம்முடைய தமிழ், இங்க தமிழ் அரசியல் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நம்முடைய தர்மம் இல்லாமல், நம்முடைய அறம் இல்லாமல் தமிழே இல்லை. தமிழ் என்கிற ஒரு உன்னத மொழியினுடைய நோக்கம் அறம். அறம் இல்லைன்னு சொன்னா தமிழ் தாய் வாழ்வதில் அர்த்தம் இல்லை.
திருக்குறளுக்கு இன்னொரு பேர் அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அறத்துக்கு திருவள்ளுவர் கொடுக்குற டெஃபினிஷன். காம குரோத பய லோப இவையெல்லாம் இல்லாமல் இருப்பது தர்மம். தர்மத்திற்கு பகவத்கீதை கொடுக்குற டெஃபினிஷன். ரெண்டுமே ஒரே டெஃபினிஷன். அழுக்காறு, கோபம், ஆசை, பொறாமை, கெட்ட வார்த்தை, அது கூட கெட்ட வார்த்தைனா இன்னா சொல் இவை எல்லாம் இல்லாமல் இருப்பது. இல்லாமல் தன்னுடைய இயல்பில் தன்னுடைய ஆன்மா இருப்பது தான் அறம். அதுல இன்னா சொல் அப்படின்னா நம்ம ஆளுங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, கெட்ட வார்த்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது கெட்ட வார்த்தை இல்லை. இன்னா சொல் அப்படின்னா கெட்ட வார்த்தை இல்லை. இனியதை உண்டாக்காத சொல். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அப்படின்னா என்ன அப்படின்னா கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை அப்படி இல்லை. ஒருத்தவங்க மனசு புண்படாம பேசுறது. வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடாது. ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. என்ன உங்க பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, பெண்ணு பார்க்குறீங்களா இல்லையா அப்படி கேட்கக்கூடாது. அவங்க மனசு கஷ்டப்படும். நீங்கள் சொல்லுவீங்க இல்லை நான் அக்கறையில் தாங்க கேட்டேன். நீங்கள் அக்கறைங்களை கேட்டிங்களா இல்லை அவங்கள ஹர்ட் பண்ண கேட்டிங்களா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், மனசுக்கு தெரியும். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதுதான் இன்னா சொல். நம்ம பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் இருக்கணும். அது நம்ம ஆளுங்க வசதியாக என்ன பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க திருவள்ளுவர். இன்னும் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாமல் பேசணும். இப்போது ஒன்றும் இல்லைங்க, நான் மொரிஷியஸ் போகிறேன். இப்போ நீங்கள் மலேசியா சிங்கப்பூர்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே தமிழ் இன்னும் இருக்குது. இங்கே தமிழகத்தில் தமிழ் தெரியாது. 10 குழந்தைங்கள்ல 5 குழந்தைங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் தெரில. எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் போகிறாங்க. ஒரு சப்ஜெக்ட் தமிழாக எடுக்கிறாங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹிந்தி எடுத்துடுறாங்க. உண்மை தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் நாங்கள் இந்தியை உள்ள விட மாட்டோம். இந்தி உள்ள விட்றீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. தமிழை யார் காப்பாற்றுறது? ஆனால் மலேசியாவில் போனீங்கன்னா தமிழ் குழந்தைகள் தங்களுடைய பயிற்று மொழியே தமிழாக வைத்திருக்கிறார்கள். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஒரு மொழியை திணிக்கிறார் என்று சொன்னால் அந்த மொழி தமிழ். வேற எந்த மொழி இங்கே திணிக்கப்படலை. கம்பல்சரியாக நீ தமிழ் படிக்கணுண்டாங்கிறார். அதனால தான் இங்கே பல பேருக்கு அந்த நேஷனல்